இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு சார். இவர் குறித்து பேசுவது எனக்கு ஒரு அவசியமற்றதாக தான் நினைக்கிறேன். யார் வந்தாலும் இந்த மாதிரி ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் உருவாகும் போது இந்த மாதிரியான கோமாளிகள். சூர்யா அவர்களோட இந்த கருப்பு திரைப்படம் அவருக்கு கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய படம் எடுத்தாலும் அதை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, அதுதான் உண்மை. இந்த திரைப்படம் கஜினி அளவுக்கு இருக்கும், நல்ல வேற லெவல் ஹிட் கொடுக்க போகுது. சோசியல் மீடியாவில் ஒரு பாசிட்டிவான வைப்பு. முருகதாஸ்கே பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா பிரச்சனை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சிக்கந்தர்னு ஒரு படம் சல்மான் கானை வச்சு பண்ணார், அது ஒரு டிசாஸ்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்ததால் மற்ற மொழிகளில் முன்னணியில் இருக்கிற நடிகர்கள் படங்களுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ரஜினியுடைய உயரத்துக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் வடிவேல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சொன்னது மட்டும் இல்லை, இவரே வடிவேலுடைய நம்பரை வாங்கி இவரே வடிவேலுக்கு ஃபோனை போட்டு ஸோ இப்போ சூர்யா அவர்களோட இந்த கருப்பு திரைப்படம் அவருக்கு கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் எப்படி சார், கம்பேக்கா இருக்குமா? அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இல்லை, அந்த கதை என்னங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரம் இப்போ சமீபத்தில் அந்த டீசர் வந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது ஒரு கமர்ஷியலாக இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அது இந்த கங்குவா ரெட்ரோவெல்லாம் பார்த்துட்டு சூர்யா படம்னால இப்படித்தானான்னு எல்லாருக்குமே ஒரு மனச்சோர்வு இருக்குல்ல. ஸோ அதை போக்குற அளவுக்கு அந்த கருப்புடைய டீசர் இருந்தது. ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு பாசிட்டிவான வைப்பு வந்த அதே நேரம் இன்னொரு பக்கம் வியாபாரிகள் மத்தியிலும் அந்த படத்தின் மீது ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட கேள்விப்பட்டால் பல விநியோகஸ்தர்கள் அந்த கருப்பு படத்தை எங்களுக்கு கொடுங்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எவ்வளவு பெரிய படம் எடுத்தாலும் அதை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஏரியாவுக்கு 4 பேர் கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வியாபாரிகள் மத்தியிலும் இந்த படம் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் வெற்றி அடைந்தால் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கம்பேக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஏஆர் முருகதாஸ் மதராசி திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் கஜினி அளவுக்கு இருக்கும், நல்ல வேற லெவல் ஹிட் கொடுக்க போகுது, எஸ்பெஷலி சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏஆர் முருகதாஸோட அந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாமா? கஜினி துப்பாக்கி அளவுக்கு மதராசி இருக்குமா? ஏஆர் முருகதாஸ் அவருடைய சர்க்கிளில் சொல்கிற விஷயம் என்னன்னா, இது துப்பாக்கி மாதிரி இருக்கும், விஜய்க்கு துப்பாக்கி மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு மதராசி அப்படின்னு முருகதாஸே அவருடைய சர்க்கிளில் ஷேர் பண்ணதான் எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சிக்கந்தர்னு ஒரு படம் சல்மான் கானை வச்சு பண்ணார், அது ஒரு டிசாஸ்டர் மூவி. அதனால் இப்போ முருகதாஸ்கே பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா பிரச்சனை தான் இருக்குது. என்னென்னா இப்போ சங்கர், மணிரத்னம் போன்ற அந்த சீனியர் இயக்குநர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய செட்பேக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நாம் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிச்சயமாக அவருக்கும் அந்த பயமும் அக்கறையும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மதராசியில் அவருடைய ஸ்டைலில் இந்த கமர்ஷியல் படத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி நம்ம ஒத்துக்கணும். சோஷியல் மீடியாவில் மதராசிக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பு இல்லை. எல்லாருமே இந்த சிக்கந்தர் படம் அதெல்லாம் கம்பேர் பண்ணி அதை ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பார்வை இருப்பதே இந்த படத்துக்கு ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை என்னத்தை எடுத்திருக்க போகிறார், சிக்கந்தர் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வர்றான்ல, படம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலே அவனுக்கு ஒரு சூப்பராக தெரிஞ்சிடும். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் வாட் எவர் இட் இஸ், சீக்கிரமே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, நம்மளே அதை பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ ஜெயிலர் 2ல் அடுத்தடுத்து மோகன்லால் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவானா இவங்கள்லாம் உள்ளே வராங்க. ஆல்ரெடி நம்ம ஜெயிலர் 1லேயுமே பார்த்தோம். இப்போ இந்த 2லேயுமே இந்த கேமியோ ரோல்ஸ் நிறைய இருக்குமா? அவங்களோட போர்ஷன்ஸ் ரஜினி அவர்களை விட நிறைய பார்க்க முடியுமா? ரஜினி படத்தில் ரஜினியை விட அதிகமாக எப்படி மற்ற நடிகர்களுடைய போர்ஷன் இருக்கும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட ஜெயிலர் படம் ஜெயிலர் 2ங்கிறதுனால இப்போ ஜெயிலரில் இருந்த கதாபாத்திரங்கள்லாம் நிச்சயமாக இதில் கண்டினியூ ஆவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஜெயிலரில் அவருடைய மகனாக நடித்த அந்த வசந்த் ரவி அந்த படத்திலே கொல்லப்பட்டுரும் அந்த கதாபாத்திரம். அதனால் அது ஜெயிலர் 2ல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வேணால் ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய் அதுக்குள்ளார வேணால் அவர் வருவதற்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய வில்லன் அந்த விநாயகன் மலையாள ஆர்டிஸ்ட் அவரும் அதில் கொல்லப்பட்டிருப்பார். அதனால் அந்த கேரக்டர் இதில் வராது. மற்ற எல்லாருமே இந்த பார்ட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரஜினியை மிஞ்சி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னதான் எத்தனை பேர் நடித்தாலும், மோகன்லால் நடித்தாலும் சரி, அமிதாப் பச்சன் நடித்தாலும் சரி, அது ரஜினி படம் தானே.
அதனால் அவர்களுக்குங்கிறது ஒரு ஓரளவுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். இன்னொன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்ததால் மற்ற மொழிகளில் வந்து முன்னணியில் இருக்கிற நடிகர்கள் வந்து படங்களுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அது அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. அந்த அளவுக்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர இப்போ ரஜினியை வந்து பின்னுக்கு தள்ளுகிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ரஜினி அவர்களே வந்து ஒரு இந்தியா லெவல் ஸ்டார், எல்லா இடத்துலையுமே தெரியும், பாலிவுட்லலாம் அவரை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேமியோன்ற திங் ஏன் சார் அவருக்கு தேவைப்படுது? ஏன்னா இந்த கேமியோ கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய வளர்ந்துட்டு இருக்கா. எல்லா படத்துலையும் ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு ஹீரோ, தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோ, இப்படி எடுத்து போட வேண்டிய அவசியம் தமிழ் சினிமாவுக்கு இருக்கா? அதாவது முதல்ல ரஜினியுடைய சக்ஸஸ் ஃபார்முலா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சிருந்தோம்னா இந்த கேள்வியே நமக்கு வராது. என்ன காரணம்னா ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் தான். அதே நேரம் பார்த்திங்கன்னா அவருடைய படங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் தேவைப்படுவார். அன்றைய தேதியில் யார் நம்பர் 1 மியூசிக் டைரக்டரோ அவரை தான் இவர் போடுவார். இன்றைக்கி அனிருத் பெரிய நம்பர் 1 அப்படின்னா இவர் அவரை தான் தேடி போவார். நான் என்ன கேட்குறேன், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தானே, அவருடைய படத்துக்கு லக்ஷ்மண் சுருதியை மியூசிக் பண்ண வைக்க வேண்டியது தானே, பண்ண மாட்டார். அதே மாதிரி அவருக்கு சங்கரும் மணிரத்னமும் கே.எஸ். ரவிக்குமாரும் அன்றைய தேதியில் யாரெல்லாம் நம்பர் 1 இயக்குனர்களோ அவர்கள் தான் ரஜினிக்கு வந்து தேவையாக இருப்பாங்க. அது ரஜினிக்கு தெரியும். என்னென்னா இன்றைக்கி யார் நம்பர் 1 பார்த்து கரெக்டாக அவங்கள வந்து அவருடைய காம்பினேஷனில் கொண்டு வருவார். எந்த அளவுக்கு ரஜினி வந்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவார் அப்படின்னா, வடிவேலுன்னு ஒரு நடிகர் அப்போ தான் அப்படி வளர்ந்து வர்றாரு. தேவர் மகன், சிங்காரவளன் மாதிரி படங்களை நடித்து அப்படி மக்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது மக்கள்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்தில் இவரை நீங்கள் படத்தில் போடுங்கன்னு அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறார். ஐ திங்க் முத்து சொன்னது மட்டும் இல்லை, இவரே வடிவேலுடைய நம்பரை வாங்கி இவரே வடிவேலுக்கு ஃபோனை போட்டு, வடிவேலு அடுத்த படத்தில் நான் உங்களை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு 40 நாள் டேட்டு வேணும், யாருக்கும் கொடுத்துடாதீங்க, இந்த ஏப்ரல்லேருந்து இத்தனை வரைக்கும் வேணும்னு டேட்டெல்லாம் இவர் சொல்லி வடிவேலுடைய டேட்டை வந்து இவர் லாக் பண்ணுறாரு. புரியுதா இல்லையா? ரஜினியுடைய உயரத்துக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் வடிவேலுலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் காமெடியில் இன்றைக்கி இவரை ரசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து லாக் பண்ணி அந்த படத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதே மாதிரி யார் நம்பர் 1 ஹீரோயின், நக்மாவா எடுத்து போடு, யார் நம்பர் 1 சிம்ரனா அவங்கள கொண்டு வாங்க, நயன்தாராவா அவங்கள கொண்டு வாங்க. இதுதான் ரஜினியுடைய ஸ்டைலு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பேன் இண்டியாங்கிற ஒரு கல்ச்சர் அப்படியே உருவாகி இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள்லேருந்து மல்டி ஸ்டார்களை போட்டு படம் பண்ணுறது தான் இன்றைக்கி ட்ரெண்டு. அதுதான் இன்றைக்கி வசூலை குவிக்குது. அப்படிங்கும்போது இப்போ அந்த ஃபார்முலாக்குள்ளே இவர் போகிறாரு. ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் தான், இந்தியா முழுக்க ஒரு அறிந்த முகம் தான். அதே நேரம் நீங்கள் மற்ற பான் இண்டியா படங்களோடு போட்டி போடுறதுக்கு இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம், சினிமா ரிலேட்டடாக கேட்டுட்ருக்கோம், அஜித், விஜய், ரஜினின்னு. இதை கேட்குறது எனக்குமே சங்கட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சமூக வலைதளத்தில் நடக்கிற விஷயங்களும் சினிமாவில் நடக்கிற விஷயங்களும் நம்ம பேசுகிறோம். இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு சொல்லி ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு சார். ஸோ ஆரம்பத்தில் அவர் ஏதோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா பட வாய்ப்புகள் கிடச்சிது. நிறைய பேர் இந்த அதே மாதிரி தான் திறமை இருக்கும்போது இப்படி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு பேசினாங்க. அண்ட் இப்போ வந்து நான் சூர்யாவுக்கும் மேலே, நான் வேற லெவல், என்ன இது கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க நான் அப்படின்னு அவர் ஒரு தனி உலகத்தில் இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி இவங்க நடிகர்களாக வரும்போது, இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுறவங்க நடிகர்களாக வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இவர் குறித்து பேசுவது வந்து எனக்கு வந்து ஒரு அவசியமற்றதாக தான் நினைக்கிறேன். அதே நேரம் நான் ஒரு பொதுவான கருத்தாக சொல்கிறேன். இந்த சோஷியல் மீடியா முக்கியமாக இந்த யூடியூப், இன்ஸ்டாவெல்லாம் மக்களிடம் ஒரு பிரபலமான பிறகு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான நபர்கள் எல்லாமே ஹீரோக்களாக இங்கே முன்னிறுத்தப்படுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கோமாளி இந்த சமூகம் வந்து தலையில் வைத்து கொண்டாடுவதற்கு இந்த சமூக ஊடகங்கள் காரணமாக இருக்குது. நான் ஒருத்தன் வந்து வாட்டர்மெலனை கடித்து திங்கிறான், அதில் என்ன ஒரு சாதனை இருக்குது, அதில் என்ன ஒரு திறமை இருக்குது, ஏற்கனவே ஒரு படத்தில் ஒரு ஹீரோ பண்ண ஒரு விஷயம், அதை வந்து வாயில் வச்சு கடிக்கிற ஒருத்தர் அந்த கூட்டம் ரசிக்குது அப்படின்னா தவறு வந்து அவர் மேலே கிடையாது, அவரை ரசிக்கிற இந்த கூட்டத்தை தான் நம்ம முதல் குற்றவாளியாக நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் யார் வந்தாலும் வந்து இந்த மாதிரி ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் உருவாகும் போது இந்த மாதிரியான கோமாளிகளுடைய வருகைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூடியூப் சேனல்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வியூஸ், அதன் மூலம் கிடைக்கிற பணம் முக்கியமாக இருக்கிறதுனால யாரையெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடாதோ அவர்களையெல்லாம் தேடி போய் மைக்கை நீட்டி கருத்து சொல்லும் போது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை இந்த சமூக ஊடகமே நம்மளை நம்பி தான் பிழைக்குதுங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த நபர் கூட சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் 500 யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருங்க தெரியுமா அப்படின்னா ரொம்ப பெருமையோடு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் அது அவரை பெருமைப்படுத்துகிற விஷயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த 500 யூடியூப் சேனல்களை அதை இழிவுபடுத்துகிற விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா இவரெல்லாம்
புழங்குகிற இந்த ஊடகத்தில் நாம் இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வியே நமக்கு வர்ற அளவுக்கு நமக்கு ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் ஏற்பட்டது. அதனால் என்னென்னா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் அப்படிங்கிற விஷயம் சூர்யா அவருடைய படத்தில் செஞ்ச ஒரு விஷயம். அதை பார்த்து இவர் வந்து பல இடங்களில் இமிடேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் செய்ததை மீண்டும் ஒரு படத்தில் சூர்யா செய்கிறாரு. என்ன ஆமாம் சார், அதுவுமே அதான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னைய பார்த்து சூர்யா பண்ணாருங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம், புரியுதா இல்லையா? எனக்கு கேட்டால் இந்த ஊடகங்கள் பொறுப்புணர்வோடு நடக்கணும். நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் மீது இந்த வெளிச்சத்தை நம்ம பாய்ச்சணும் அப்படிங்கிற அந்த சுய கட்டுப்பாடு வந்து இந்த ஊடகங்களுக்கு இருக்கணும். அது இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் பேசினோம் சார். சினிமாவையும் தாண்டி அரசியல் குறித்தும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்க கூட பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.